Hi, this is Karthik from MDS Doctors YouTube channel. So, என்னோட நேம் கார்த்திக். நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு 7 இயர்ஸாக நீட் பிஜி கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே எம்டிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் பட் லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆல் இந்தியா மற்றும் ஸ்டேட் கோடாக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்பை டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய டென்டிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் அவைலபிள் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங் எம்டிஎஸ்க்கு நமக்கு வருகிற 18ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரியே ஸ்டேட் கவுன்சிலிங்கோடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காமன் ஷெடியூல் கவுன்சிலிங் ஷெடியூலை நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. எம்சிசியோடைய கவுன்சிலிங் ஷெடியூல் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்டே ரவுண்ட் வரையும் ஷெடியூல் அஃபிஷியலாக எம்சிசி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் முடிகிற வரையும் பாருங்கள். ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் நிறைய டாக்டர்ஸ் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு எம்சிசி கவுன்சிலிங்கில் எம்டிஎஸ்க்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான சீட் வெரிஃபிகேஷன் சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு சீட்டோடைய வெரிஃபிகேஷன் வந்து நடந்துக்கிருக்கு. இன்னைக்கு நமக்கு வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் இந்தியா மற்றும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கான ஷெடியூல், அதே மாதிரி வந்து ஆல் இந்தியாவுடைய கவர்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ஏஎஃப்எம்சி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்டே ரவுண்ட் வரையும். ஸோ அந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து நமக்கு 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆன்லைனில். ஸோ ஓகே, நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல் இந்தியா கோட்டா நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ரவுண்ட் 1. ஸோ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து நமக்கு நீட் 50% ஆல் இந்தியா கோட்டா, அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜஸ் 50% சீட்டு, 100% டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஏஎஃப்எம்சி ஃபார் எம்டிஎஸ் கோர்சஸ்க்கு ரவுண்ட் 1 சீட் வெரிஃபிகேஷன் முடிகிறது 17ஆம் தேதி. சீட் வெரிஃபிகேஷன் என்எம்சி மூலயமா நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் ஃபைனல் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து 23 ஆகஸ்ட் வரையும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நீங்கள் வந்து அப் டு 3 o'clock வரையும் 23ஆம் தேதி ஈவினிங் 3 மணிக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பேமெண்ட் சப்போஸ் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் இது கவர்மெண்ட் ஆல் இந்தியா கோட்டாக்கு நீங்கள் பே பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டினா 2 லட்ச ரூபாய்க்கு மேலேன்றப்ப நீங்கள் அந்த கடைசி அந்த 23ஆம் தேதி 6 மணி வரையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பட் பேமெண்ட் பண்ணாதான் சாய்ஸ் ஃபில்லிங்கே நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டு சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங். சாய்ஸ் ஃபில்லிங் 19ஆம் தேதி ஆன்லைனில், ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 23ஆம் தேதி ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு 23ஆம் தேதி 11 மணி வரையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுனா 22ஆம் தேதி நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜஸை லாக் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு 10 காலேஜை செலக்ட் பண்ணீங்கன்னா லாக் பண்ணுறதுக்கு 22ஆம் தேதி 4 மணிலேருந்து 23ஆம் தேதி நமக்கு 11 மணி, நைட்டு 11 மணி அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோடைய ப்ராசஸிங் ரவுண்ட் 1க்கு 24 ஆகஸ்ட் டு 25 ஆகஸ்ட், ரிசல்ட் 26, காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட்டிங், சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் 27 ஆகஸ்ட் டு செப்டம்பர் 1, செப்டம்பர் 2 சீட்டோடைய அந்த மறு வெரிஃபிகேஷன் எல்லாம் ஜாயின் பண்ணவங்களுடைய லிஸ்ட்டை 2 செப்டம்பர் முடிச்சிருவாங்க. ஓகேவா, முதல் ரவுண்டுக்கு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஓகே, நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 6 நாள், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 5 நாள், ரிசல்ட் 1 காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு 6 நாள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கே வந்து நமக்கு ஒரு 15 நாள் கவுன்சிலிங் நடக்குங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்குதுன்னா ரவுண்ட் 2 செப்டம்பர் 3, ரெஜிஸ்ட்ரேஷன் 3 செப்டம்பர்லேருந்து 8 செப்டம்பர், நமக்கு வந்து 5 செப்டம்பர்லேருந்து 9 செப்டம்பர் வரை சாய்ஸ் ஃபில்லிங். அதுக்கப்புறம் சீட் ப்ராசஸிங் 9 செப்டம்பர் டு 10 செப்டம்பர், ரிசல்ட் 11, ரிப்போர்ட்டிங் காலேஜில் ஜாயின் பண்ணி 12 to 18. அதாவது செகண்ட் ரவுண்டு 6 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட், 5 நாள் சாய்ஸ் ஃபில்லிங், 7 நாள் ஜாயின்ட் அப் டேட், அதாவது காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 வந்து நமக்கு 21 செப்டம்பர் வெரிஃபிகேஷன், 22 to 27 ரவுண்ட் 3க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் கட்டுறது. தேர்ட் ரவுண்ட், அதாவது 23ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரையும் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருது. ஓகேவா? ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு 30ஆம் தேதியோட வருது, செப்டம்பர் 30. 1 அக்டோபர்லேருந்து 8 அக்டோபர் வரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, இது வந்து ஸ்டே ரவுண்ட். ஸோ தேர்ட் ரவுண்டுக்கு வந்து நமக்கு 6 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன், 6 நாள் சாய்ஸ் ஃபில்லிங், 8 நாள் ஜாயின்ட் அப் டேட். ஓகேவா? அடுத்து வந்து கடைசி ஸ்டே ரவுண்ட். ஸோ ஸ்டே ரவுண்ட் வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டே ரவுண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் 12 அக்டோபர் டு 14 அக்டோபர் வரையும், 12லேருந்து 15 வரையும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. ரிசல்ட் 16 அக்டோபர், 17 to 24 வரையும் நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்டு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
8 நாள் 4 நாள் சாய்ஸ் ஃபில்லிங், 3 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன், 8 நாள் ஜாயிண்ட் அப்டேட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா. அதே இது ஸ்டேட் கோட்டாக்கு காமனாக ஒரு ஷெடியூல் கொடுப்பாங்க எப்பவுமே. ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ நடத்தணும் அப்படின்ற ஒரு காமன் ஷெடியூல். ஸோ அதையும் பார்த்துருமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஷெடியூல் ஃபார் அட்மிஷன். ஆல் இந்தியா கோட்டா எப்போ ரவுண்டு ஃபர்ஸ்ட் ஒன்று முடியுது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 18 ஆகஸ்ட்லேருந்து 26 ஆகஸ்ட்டுக்குள்ளே முடியுது. லாஸ்ட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து செப்டம்பர் 1. அதே இது ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து 21 ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 செப்டம்பர் முடியுது. ஜாயிண்ட் ஆஃப் டேட் கடைசி டேட் வந்து ரவுண்ட் 1க்கு 7th செப்டம்பர். ஓகேவா? இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஸ்டே ரவுண்ட் பார்ப்போம். ஓகே, செகண்ட் ரவுண்ட் பார்ப்போமா? செகண்ட் ரவுண்ட் வந்து தேர்டு ஆல் இந்தியா கூட 3rd செப்டம்பர்லேருந்து 11th செப்டம்பர். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை பொறுத்த வரையும் நமக்கு 9th செப்டம்பர் டு 18 செப்டம்பர், அதாவது 18th செப்டம்பர். ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் லாஸ்ட் ஜாயின் அப் டேட் வந்து 18th செப்டம்பர். ஸ்டேட் வந்து 24th செப்டம்பர். ரவுண்ட் 3 வந்து ஆல் இந்தியா கோட்டா 22 செப்டம்பர்லேருந்து 13 செப்டம்பர். ஜாயின் அப் டேட் கடைசி டேட் 8th செப்டம்பர். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் கோட்டா 28 செப்டம்பர்லேருந்து 8 செப்டம்பர் வரையும் 13ஆம் தேதி லாஸ்ட் ஆஃப் ஜாயிண்ட். ஸ்டே ரவுண்டு வந்து நமக்கு ஆல் இந்தியா கோட்டா 12th செப்டம்பர்லேருந்து 16th செப்டம்பர். கடைசி டேட் ஜாயிண்ட் ஆஃப் டேட் காலேஜில் 24ஆம் தேதி, அதாவது 24th செப்டம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா வந்து நமக்கு 15th அக்டோபர் டு 18th அக்டோபர் வரை வருது. ஓகேவா? ஸோ நமக்கு ஓகே, நமக்கு ஸ்டேட் அண்ட் ஆல் இந்தியா கோட்டாக்கும் சேர்த்து காமன் ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்தந்த டேட்ல தான் கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்ற ஒரு காமன் ஷெடியூல். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா. ஆல் இந்தியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 18th அக்டோபர், இது ஆகஸ்ட்ல இருந்து 26th ஆகஸ்ட் வரையும் நடக்குது. கடைசி ஜாயிண்ட் ஆஃப் டேட் வந்து முதல் ரவுண்டுக்கு ஆல் இந்தியா கோட்டா 1 செப்டம்பருக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணி முடிச்சிருக்கணும். அதாவது காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங். அதே இது வந்து ஸ்டேட் கோட்டா 21th ஆகஸ்ட்லேருந்து 1 செப்டம்பர் வரையும். லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 7th செப்டம்பர். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இதே இது ஸ்டேட் பார்ப்போமா? ஸ்டேட் பொறுத்த வரையும் நமக்கு எப்போ நடக்குன்னு பார்ப்போம். ஸ்டேட்டை பொறுத்த வரையும் நமக்கு ஆல் இந்தியா கோட்டா 3rd செப்டம்பர் டு 11th செப்டம்பர். கடைசி ஜாயின் ஆஃப் டேட் வந்து 18th செப்டம்பர். அதே ஸ்டேட் 9th செப்டம்பர்லேருந்து 18th செப்டம்பர். 24th வந்து லாஸ்ட் ஜாயின் ஆஃப் டேட்டு. இதே தேர்ட் ரவுண்ட் வந்து நமக்கு 22 செப்டம்பர் டு 13 செப்டம்பர். லாஸ்ட் ஜாயின் ஆஃப் டேட் வந்து ஆல் இந்தியா கூட தேர்ட் ரவுண்டுக்கு 8th அக்டோபர். அதே ஸ்டேட் 28th செப்டம்பர் டு அக்டோபர் 8th, 13th அக்டோபருக்குள்ள ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டேட் கோட்டால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டே ரவுண்டு கடைசி ரவுண்டு 12th அக்டோபர் டு 16th அக்டோபர். 24th அக்டோபருக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணணும் ஆல் இந்தியா கோட்டால. அதே ஸ்டேட் வந்து 15th அக்டோபர் டு 18th அக்டோபருக்குள்ள. 24th கடைசி டேட் ஜாயின் ஆஃப் டேட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் கோர்ஸுக்கான அந்த அகாடமிக் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுற டேட்டு. ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு 17th செப்டம்பருக்குள்ள நீங்கள் உங்களுக்கு காலேஜஸ் ஓப்பன் ஆயிரும். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.